கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. மற்றொரு சிறப்பான பொழுதினில் கீதாஞ்சலியினூடாக இணைகின்றோம். கீதாஞ்சலி இன்று சிறப்பாக அங்கம் 28 தொடுகிறது. அந்த வகையில் சென்ற வாரம் எழுத்தாளரும் அறிவிப்பாளருமான அட்டாளச்சேனையை பிறப்பிடமாக கொண்ட முகமது அஸ்கர் அவர்கள் கீதாஞ்சலியை மிகச் சிறப்பாக்கி கொடுத்தார். இன்றும் கூட ஒரு சிறப்பான கலைஞர் உங்களோடு இணைந்து பேசப் போகிறார். பல துறைகளோடு இணைந்து பல பரிமாணங்களையும் தொட்ட கவிஞர், அறிவிப்பாளர், எழுத்தாளர் திரு ராஹில் அவர்களோடு இணைந்து பேசப் போகிறோம். அவருடன் பேசி நிறைவாக அவர் பற்றி அறிந்து கொள்வோம். இனிய சலாம், இனிய வணக்கம் கவிஞர் ராஹில் அவர்களே. உங்களை லண்டன் தமிழ் வானொலியினூடாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சைஃபா பேகம். சலாம் எல்லோருக்கும், லண்டன் தமிழ் வானொலி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்து பூத்துவல்கள். உண்மையை சொல்ல போனால் லண்டன் தமிழ் வானொலியின் தயாரிப்பில் வந்து கொண்டிருக்கும் இந்த கீதாஞ்சலி இதுவரைக்கும் வளர்ந்து வரும் கலைஞர்களை உலகுக்கு காட்டியிருக்கிறது. இன்றுதான் வளர்ந்து பல பரிமாணங்களை தொட்ட ஒரு கலைஞருடன் பேசப் போகிறேன். மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், ஓரளவிற்கு உங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் கூட உங்களை பற்றி நிறையவே தெரிய ஆவலாக இருக்கின்றேன். இலக்கிய துறையில் ஒரு அனுபவம் வாய்ந்த படைப்பாளி என்ற வகையில் நிறையவே உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து கொள்வோம். கவிஞர் ராஹில் அவர்களே, உங்களை பற்றி நான் சொல்வதை விட நீங்கள் சொல்வதுதான் சிறப்பு என்று நினைக்கிறேன். உங்களை பற்றி எங்கள் புலம்பெயர் மக்களுக்காக எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக. புலம்பெயர் மக்களுக்கு நான் ஒரு புதிய படைப்பாளிதான். ஏனென்றால் எமது தேசத்து மக்களுக்கும் கடல் கடந்த இந்திய தமிழக மக்களுக்கும் நான் நன்கு பரிச்சயமானவன், அறிமுகமானவன். ஆனால் புலம்பெயர் மக்களுக்கு நிச்சயமாக புதியவன் தான். ஆகவே என்னை பற்றி அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கிறேன். ஏனென்றால் என்னை பற்றி நானே சொல்வது நல்லது இல்லை என்றாலும் ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு படைப்பாளியாக, ஒரு ஒளிபரப்பாளனாக பரிணமித்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 3 தசாப்த காலத்திற்கு மேலாக எழுத்துத்துறையிலும் ஒலிபரப்பு துறையிலும் நன்கு பரிச்சயமானவன். நான் ஒரு சிரேஷ்ட அறிவிப்பாளராக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் வர்த்தக சேவையில் கடமையாற்றிவிட்டு இன்று கிழக்கிலங்கையின் அதிப்புகழ் பெற்ற வானொலி நிலையமான பிறையப்பமில் கடமை புரிகின்றேன். நான் பிறந்தது கிழக்கு மண்ணில் வங்கக்கடல் தாலாட்டும் அந்த கரையோர மடியில் தான் நான் பிறந்தேன். இந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர். அது ஒரு நந்தவனம். ஏனென்றால் கிழக்கில் கடல், மேற்கில் பசுமையான வயல், 2 பக்கங்களிலும் அந்த ஊரை தாலாட்டுகின்ற ஆறுகள். இதற்கு இடையில் தான் எனது ஊர் அமைந்திருக்கிறது. அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊர் சூழல் தான் என்னை ஒரு கலைஞனாக, ஒரு கவிஞனாக, ஒரு எழுத்தாளனாக உருவாக்கி இருக்க வேண்டும். அதே நேரம் அப்படியான ஒரு சூழல் தான் என்னை ஆக்கி இருக்க வேண்டும். அதாவது ஒரு சிற்பத்தில் இருக்கின்ற தேவையற்ற கற்களை நாம் செதுக்கி இல்லாமல் பண்ணும் போது அழகிய சிலை ஒன்று கிடைக்கிறது அல்லவா? அதே போலத்தான் எமது பார்வை, கற்பனை என்ற அந்த ஒளியினால எமது அனுபவங்களையும் எமது கற்பனையினையும் நாம் செதுக்க அழகான ஒரு ஜீவனாக, கலைத்துவம் உள்ள ஒரு ஜீவனாக நாம் உருவாக முடிகிறது. அதற்கு சூழல் மிக முக்கியம், அனுபவம் அதைவிட முக்கியம். இன்னும் அதற்கு அழகூட்டுவது கல்வி தகமையும் எமக்குள்ள நுட்பமான புத்தி கூர்மையும் தான். ஆகவே இப்படியான சூழல் தான் என்னை அந்த ஊரில் இருந்து ஒரு கவிஞராக்கி இருக்க வேண்டும். நிறைய என்னுடைய பாடசாலையில் நான் பல கலைத்துறைகளில் நாட்டம் உடையவனாக இருந்திருக்கின்றேன். பாடசாலையில் கற்கின்ற காலங்களில் நிறையவே கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கின்றேன். பாடசாலை படிக்கின்ற காலத்தில் தான் ஒலி வாங்கி எனக்கு அறிமுகமானது. இந்த நிமிடத்தில் கீதாஞ்சலி மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றது. உங்களை போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு படைப்பாளியை எங்கள் நிகழ்ச்சி இனம் கண்டு கொண்டதற்கு நன்றிகள் கவிஞர் ராஹில் அவர்களே. ஆமாம், எழுத்து மீதான ஈர்ப்பு, ஆர்வம் உங்களுக்குள் எப்போ வந்தது, எப்படி வந்தது? பாடசாலையில் நான் கல்வி கற்கும் போது உண்மையில் தமிழின் சுவாசம் உயிர். அது உண்மையில் ஏனென்றால் கிழக்கு மண்ணில் வாழ்கின்றவர்கள் அந்த தமிழை உயிராக சுவாசமாக நேசிப்பது உண்டு. அதிலும் ஒரு துளியாக நான் அந்த தமிழை சுவாசித்திருக்கின்றேன். பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் கவிதை மீது எனக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. அந்த அதிகமான ஈடுபாடல் தான் என்னை கவிஞனாக்கியது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் பிரபலமான கவிஞர்களுடைய கவிதைகளை நான் படித்திருக்கின்றேன்.
இருக்கின்றேன். அதே நேரம் சங்க காலத்தில் இருந்து இன்றைய 21ஆம் நூற்றாண்டு தாண்டிய நிலையில் கூட எனது வாசிப்பும் எனது தேடலும் அமைந்திருக்கிறது. ஆகவே பாடசாலை காலத்தில் தான் எனது எழுதுகோல் தலைகுனிந்த போது அந்த காகிதம் ஏதோ ஒரு வகையில் இலக்கிய பெறுமதி அடைந்தது என்று சொல்லலாம். ஆமாம், நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொண்டீர்கள், கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் நீங்கள் எழுத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள், கலைப்பணி புரிந்திருக்கின்றீர்கள். ஆமாம், எழுத்து தவிர என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எழுத்து தவிர நான் அடிப்படையில் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அங்கு கற்று தமிழ் மொழியை ஒரு சிறப்பு பாடமாக கற்று தமிழில் பட்டம் பெற்று ஆசிரியனாகத்தான் நான் என்னுடைய முதல் பணியை தொடங்கி ஆசிரியனாக இருந்து தமிழ் இலக்கியம் தமிழ் மொழியினை மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கற்பித்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையின் இன்னும் ஒரு பக்கம் என்று கூட சொல்லலாம். மற்றும்படி எனது எழுத்தும் ஒலிபரப்பும் தான் என்னுடைய மூச்சாக இருந்திருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணமாக திகழ்ந்திருப்பது இந்த தமிழ் மொழி என்ற உயிர் தான். அந்த தமிழ் மொழியின் ஊடாகத்தான் எமது கலையை எமது ஆர்வத்தை அல்லது எமது இலக்கிய செல்நெறியை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆகவே தமிழ் மொழி தான் என்னை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த பற்று கொண்டுள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன். சொல்லுங்கள். ஆமாம், இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் கவிஞர் ராஹில் அவர்களே. ஆமாம், நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உயர் கல்வியை தொடர்ந்து இருக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் தமிழ் மொழியை சிறப்பு பாடமாக கற்றீர்களா அல்லது வேறு துறைகளில் கற்றுத்தான் நீங்கள் பாடசாலையில் தமிழ் மொழியை கற்பித்தீர்களா? எப்படி? இல்லை, நான் பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு பாடமாக கற்று அதற்கு பின் தமிழில் முதுமானியை முடித்திருந்தேன். ஆகவே அதன் ஊடாகத்தான் என்னுடைய செயற்பாடுகள் அமைந்தன. ஆனால் எனக்கு இந்த ஆசிரியர் பணி மன நிறைவையும் திருப்தியையும் தந்தாலும் ஆனால் ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று இருக்கிறது அல்லவா? அதாவது ஒரு கலைஞன் ஒரு கவிஞன் ஒரு சிறைக்குள் ஒரு கூண்டுக்குள் அகப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய திறமை வானம் வரை அல்லது அடுத்த கிரகம் வரை விரிவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே நிலவு என்றால் அது வானத்தில் தான் இருக்க வேண்டும். பூமியில் நிலவு இருந்தால் நிலவுக்கு மதிப்பு. நிலவு பிரகாசிக்க வேண்டும் என்றால் வானத்தில் இருக்க வேண்டும். அதே போல் நாம் பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் எமது மொழி எமது கலை ஆர்வம் எமது திறமை பல மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் நாம் அதற்குரிய ஒரு சரியான ஒரு ஊடகத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்க ஒரு ஊடகத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய திறனும் உங்களுடைய தமிழும் உலகம் எல்லாம் வியாபிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கிறது. அதே போன்ற ஒன்றை நோக்கிய நகர்வாகத்தான் என்னுடைய அந்த பயணம் இருந்தது. ஆகவே எனக்கு சரியான இடமாக நான் தெரிவு செய்தது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை தான். ஆகவே எனக்கு களமும் என்னுடைய இலக்கியங்களுக்கும் என்னுடைய தமிழ் தாகத்திற்கும் சரியான தண்ணீரும் கிடைத்தது என்று சொல்லலாம். எவ்வளவுதான் அருந்தினாலும் அருந்த தொடர்கின்ற தாகம். ஆமாம், அப்படி என்றால் நீங்கள் ஒலிபரப்பு துறையைத்தான் மிக நேசித்திருக்கின்றீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கை துறையாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். ஆமாம், கவிஞர் ராஹில் அவர்களே, நான் உங்களை பற்றி படித்ததில் நீங்கள் கிட்டத்தட்ட 5 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றீர்கள். இந்த கதைகளின் உள்ளடக்கம், அதாவது கருவை நீங்கள் பார்த்து கேட்டு வந்த விடயங்களை கொண்டு அமைத்தீர்களா, இல்லை கதையின் கருவை அனுபவங்களை கொண்டு நீங்கள் அமைத்துக் கொண்டீர்களா, சொந்த அனுபவங்களை கொண்டு அமைத்துக் கொண்டீர்களா? இந்த கதைகள் உண்மையில் ஒரு சிறுகதை என்பது ஒரு முடிச்சை போட்டு பின்னுவதை போல நாம் வலை பின்னுவோம். அந்த வலைக்கு முதல் ஒரு முடிச்சு போட வேண்டும். அந்த முடிச்சை வைத்துத்தான் பின்னப்படுவதுதான் சிறுகதை என்பது. அதாவது கவிதை என்பது ஒரு சோலைக்கு சென்று அழகான பூக்களை பறித்து மாலை தொடுப்பது போலதான் கவிதை. நாவல் என்பது ஒரு வீட்டை ஜன்னலால் பார்ப்பதை விட கதவை திறந்து போட்டு பார்ப்பது போன்றதுதான் நாவல். ஆகவே நாவல் என்பது இன்னும் அழகாக சொல்ல போனால் கற்களை வைத்து கட்டிடமாக கட்டுகின்ற ஒரு தன்மையை ஒத்ததுதான் இந்த நாவல் படைப்பு என்பது. ஆகவே சிறுகதை என்று நீங்கள் சொல்லும் போது நான் 10 நாவல்களை எழுதியிருக்கின்றேன். என்னுடைய நாவல்கள் 10 நாவல்கள் இதுவரை பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரம் நீங்கள் சொன்னது போல சிறுகதைகள் கவிதைகள் எல்லாம் நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த சிறுகதை என்னை பற்றிய கதைகள் என்பதை விட எனது சூழலில் நான் அனுபவித்த கண்டுணர்ந்த அந்த அம்சங்கள் தான் இவற்றுக்கு கருப்பொருளாக இருந்தன. முக்கியமாக வடபுலத்திலும் கிழக்கிலும் இடம்பெற்ற அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலை, மக்களுடைய உணர்வு, மக்களுடைய இழப்பு, மக்களுடைய கண்ணீர், மக்களுடைய குருதி சிதறல், மக்களுடைய வாழ்க்கை சிதைவு, இவை போன்றவற்றை தான் நான் கருப்பொருளாக வைத்து நான் அனுபவித்தவற்றையும் நான் கண்டுணர்ந்தவற்றையும் வைத்து கதைகளாக பின்னி இருக்கின்றேன். இன்னும் ஒரு சுவாசம் என்ற என்னுடைய ஒரு சிறுகதை தொகுதிக்கு 2000ஆம் ஆண்டு ஊடகத்துறைக்கான அரச விருது கிடைக்கும். இப்பொழுது நான் பல கதைகளை எழுதி வருகின்றேன். கதைகளில் பல பரிசோதனை முயற்சிகளையும் செய்து வருகின்றேன். எப்படி என்றால் நிமிட கதைகள், அதே நேரம் மின்சார கதைகள், அதாவது சில வரிகளுக்குள் கதைகள், சில வரிகளுக்குள், அது ஒரு புதுமையானது. இலங்கை தேசிய பத்திரிகைகளில் நிறைய எழுதி வருகின்றேன். நிறைய பாராட்டுக்கள் எனக்கு கிடைக்கின்றன. அதே நேரம் என்னுடைய
ஒலிபரப்பிலும் இந்த கதைகளை என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் சேர்ப்பதுண்டு. பல லட்சம் நேர்கள் அவற்றை பாராட்டுவதுண்டு. ஆமாம் ராயல் அவர்களே, நிமிட கதை என்றால் எனக்கு என்னவென்று புரிந்து கொண்டேன். அதாவது ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிட துளிகளில் நீங்கள் அந்த விஷயத்தை கர்வே மக்களுக்கு சொல்வது. ஆனால் மின்சார கதை என்பதில் எனக்கு அது புரியவில்லை. அது எப்படியானதாக இருக்கும்? மின்சார கதை என்றால் ஈர்ப்பு. நீங்கள் என்னுடைய அதிகமான அந்த இப்பொழுது FB-யில் நான் தருகின்ற அந்த கவிதை வடிவான அந்த கதைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஆம் ஆம். அது அதை படித்தவுடன் அடித்தது போன்ற அந்த உணர்வை விட்டு அதை வாசிக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தவிர்க்க முடியாது. பல பேர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அப்படியான கதைகள் தான் மின்சார கதைகள். ஆகவே தொட்டதும் ஷாக் அடிக்கின்ற தன்மையை தரக்கூடிய கதைகள். என்னுடைய நடை தனி நடை. அப்படியான நடை இலங்கையில் எழுதுபவர்களை நான் இதுவரை சந்தித்ததில்லை. இது புதுமையான நடை. ஆகவே இந்த புதுமையான நடையை நான் கையாண்டு வருகின்றேன். ஆகவே அந்த நடை மின்சார நடை தான். ஆம் ஆம், கண்டிப்பாக அதை தெரிந்து கொண்டதிலும் மகிழ்ச்சி தான். சிறுகதை தொகுதி நாவல்கள் வெளியீட்டுக்கு பிறகு உங்கள் படைப்புலகில் எத்தகைய மாற்றங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள்? ஆமாம், நிறைய. அதாவது ஒரு எழுத்தாளன் பேனை பிடிப்பது உண்மையில் சமூகத்தை வழிநடத்துவதற்காகத்தான். ஒரு வாகன சாரதி தன்னுடைய வாகனத்தை செலுத்திக் கொண்டு செல்கின்ற ஒரு இலக்கை நோக்கித்தான். அதே போல இலக்கியவாதி பேனை என்ற வாகனத்தின் மூலம் ஒரு இலக்கை நோக்கி நகர்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நகர்வு தான் மிக முக்கியமானது. ஆகவே என்னுடைய படைப்புகள் நிறைய பாராட்டை பெற்றன. நான் பாராட்டுதலுக்காக பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக பேனை பிடித்தவன் அல்ல, புகழுக்காக பேனை பிடித்தவனும் அல்ல. புகழ் நிறையவே இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்வார்கள் இல்லையா? அதாவது வள்ளுவனுடைய ஒரு குரல் ஒன்று கூட இருக்கிறது, தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்வார். ஆகவே உலகத்தில் பிறந்தால் புகழுக்குரியவனாக ஏதோ ஒரு நல்ல வழியில் புகழுக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சமூகத்துக்கு பயனுள்ளவனாக நாம் மாற வேண்டும். சமூகத்துக்கு பயனுள்ளவனாக மாறுவதாக இருந்தால் இந்த பேனை எழுத்து இந்த இலக்கியம் என்பது உண்மையில் மிகச்சிறந்த ஒரு கருவி, ஒரு வழி. ஆகவே இந்த வழியால் செல்வதற்கு நான் விரும்பினேன். ஆகவே நிறைய பாராட்டுக்களை பெற்ற போதிலும் சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதையும் நாம் கண்கூடா பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் த மதர் என்ற ஒரு நாவல் தான் ஒரு லெனினை உருவாக்கி ரஷ்ய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆகவே இலக்கியத்திற்கு அதிசக்தி இருக்கிறது. என்னுடைய பார்வையில் உண்மையிலே இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது மகாத்மா காந்தியாக இருந்தாலும், ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்று நான் சொல்வேன் மகாகவி பாரதியை தான். ஏனென்றால் மகாகவி பாரதியின் எழுத்துக்கள் அவ்வளவு வேகமுடையவை. ஆகவே இலங்கைக்கு கூட சுதந்திரம் கிடைத்ததற்கு மகாகவி கூட ஒரு காரணம். ஏனென்றால் இந்திய நாடு, அந்த பெரிய நாடே சுதந்திரம் பெற்று விட்டது, அந்த பெரிய நாடே கொடுத்து விட்டார்கள், இந்த சிறிய நாடு நமக்கு எதற்கு என்று விட்டு போய்விட்டார். இதுதான் உண்மையில் நடந்தது. ஆகவே இந்த எழுத்து என்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. அது ஒரு நெம்புகோலுக்கு சமமானது, இந்த உலகத்தையே புரட்டிவிடக்கூடியது. ஆகவே நாம் ஒரு சிறு துளி எழுதினாலும் அது கடல் அளவு ஆழத்தையோ அல்லது கடல் அளவு பரிமாணத்தை பெறக்கூடியது. அந்த பாராட்டுதல்களையும் அந்த மக்கள் மத்தியில் அல்லது சமூகத்தின் மத்தியில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களையும் நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். ஆமாம், நீங்கள் ஒரு பெரிய ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை தந்தீர்கள், மிகச்சிறப்பு. மற்றது உங்கள் மின்சார கவிதைகள் பற்றியும் சொன்னீர்கள். நேயர்கள் கண்டிப்பாக மிக ஆவலாக இருப்பார்கள் அந்த மின்சார கவிதைகளில் ஒன்றை உங்கள் மூலமாகவே கேட்பதற்கு. இப்போது நானும் கேட்கிறேன். உங்கள் கவிதைகளில் சிலவற்றை எனக்கும் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் கவிதைகளில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இங்கு தமிழ் எளிய நடை, அதையும் விட இலகு தமிழில் வரிகளை மிக சிறப்பாக ஆக்கி இருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு வகையில் அது நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு படைப்பாளியை பொறுத்த மட்டில் அவர் படைக்கின்ற எல்லா படைப்புகளையும் பல பல சிந்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர் ஆக்கியிருப்பார். என்றாலும் கூட நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்களை பாதித்த கவிதைகள் இருக்கும். அந்த வகையில் மிக பாதித்த கவிதை, நீங்கள் லயித்து எழுதிய கவிதைகளில் ஒன்றை எங்கள் புலம்பெயர் நேயர்களுக்காகவும் படித்து காட்ட முடியுமா என்று நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், நான் 1500 குரல்கள், நவீன குரல்களை எழுதியிருக்கின்றேன். அப்படியா? இது புதிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனக்கு. 1500 நவீன குரல்களை எழுதியிருக்கின்றேன். அதாவது 100 தலைப்புகளில் 15, அதாவது 100 தலைப்புகளில் ஒரு அதிகாரத்திற்கு 15 வீதம், ஒரு அதிகாரத்துக்கு 15 குரல்கள் வீதம் 1500 நவீன குரல்களை எழுதியிருக்கின்றேன். அதாவது சமகால பிரச்சனைகளை எல்லாம் மையமாக வைத்து எல்லாம் நான் எழுதியிருக்கின்றேன். உதாரணமாக சொல்ல போனால் கற்றல், நான் ஒரு ஆசிரியனா இருந்ததினால்
ஆரம்பகால வாழ்க்கை என்னுடைய ஆசிரியர் பணிதான். ஆகவே கற்றல் உண்ணல் கற்பித்தல் ஊட்டல் நற்றவம் நல்லறம் தலை, இது என்னுடைய குரல். கற்றல் உண்ணல் என்றால் உண்மையில் அதாவது பசியாக இருக்கின்றவர்கள் எவ்வளவு ஆர்வமாக அந்த உணவை உண்பார்கள் இல்லையா? மாணவர்கள் எப்பொழுதும் பசி உடையவர்களாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கற்றல் நல்ல சாப்பாட்டுக்கு அல்லது நல்ல உணவுக்கு சமமானதாக இருக்கும். அதான் கற்றல் உண்ணல். கற்பித்தல் ஊட்டல் என்று சொல்லும் போது உண்மையிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அவள் நல்ல நினைவோட ஊட்ட வேண்டும், நல்ல அன்போட ஊட்ட வேண்டும். நல்ல அதாவது ஒரு தாய் என்ற அந்த புனிதமான ஒரு நிலையிலிருந்து வலுவாமல் அவள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த பாலின் சிறப்போ மிக தனி இல்லையா? ஆகவே கற்றல் உண்ணல் கற்பித்தல் ஊட்டல். கற்பித்தல் அதாவது ஒரு ஆசிரியன் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டுவாளோ அதே போல மாணவர்களை கருதி பாவித்து அந்த ஆசிரியன் தன்னுடைய மாணவர்களுக்கு பால் ஊட்டுவது போல கற்பிக்க வேண்டும். அதான் கற்பித்தல் ஊட்டல். கற்பித்தல் ஊட்டல். நற்றவம், நல்ல தவங்களுக்கெல்லாம், நல்ல நன்மைகளுக்கெல்லாம் நற்றவம், நல்ல அறம், நல்ல அறங்களுக்கெல்லாம், நல்ல தர்மங்களுக்கெல்லாம் கற்றல் உண்ணல் கற்பித்தல் ஊட்டல் நற்றவம் நல்லறம் கலை எல்லாத்திலுமே மிக சிறந்தது, மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆமாம், கேட்க கேட்க ஆசையாகவே இருக்கிறது. நான் நட்பை பற்றி ஒரு குரல், நான் கற்பித்தலை பற்றி ஒரு குரலை சொன்னேன். நட்பை பற்றி ஒரு குரல் சொல்லலாம் என்றால், பால் போல் நட்பு ஆள் போல், பால் போல் நட்பு ஆள் போல் அல்ல நட்பு பால். புரிகிறதா உங்களுக்கு? பால் போல் நட்பு, அதாவது நட்பு என்பது உண்மையிலே ஒரு கற்பை விட புனிதமான ஒரு விஷயம் இல்லையா? ஆகவே நட்பு அதாவது பால் போல இருக்கும். புனிதமா, பால் எவ்வளவு புனிதமானது, சத்தானது, அதே நேரம் அருமையானது இல்லையா? அப்படியான தன்மை உடையதுதான் இந்த பால். அந்த பால் போல் தான் அந்த நட்பு இருக்கணும். பால் போல் நட்பு ஆள் போல். அந்த பால் போல் இருக்கின்ற நட்பு ஆள் போல். ஆலமரம் எவ்வளவு கிளை விட்டு விழுது விட்டு அந்த விருட்சம் எவ்வளவு நிலை கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படியான நட்பு அப்படி நிலை கொண்டிருக்கும். பால் போல் நட்பு ஆள் போல் இருக்கும் அந்த நட்பு. ஆள் போல் அல்லாது, இப்படி பால் போலும் ஆள் போலும் இல்லாது அந்த நட்பு இருக்குத்தானே. எத்தனை பேர் சுயநலத்துக்காக நட்பை கொள்வார்கள், பட்டம் பதவிகளுக்காக நட்பு கொள்வார்கள் இல்லையா? பணத்துக்காக நட்பு கொள்வார்கள். நம்மளை ஏமாற்ற வேண்டும், எமக்கு துரோகம் செய்ய வேண்டும், எம்மை வஞ்சிக்க வேண்டும் என்ற ரீதியில எல்லாம் நட்பு கொள்வார்கள் இல்லையா? அப்படியான நட்பு ஆள் போல் பால் போல் இருக்காது. அப்படி அல்லாத நட்பு பால். அப்படி அல்லாத நட்பு இல்லை, அது கூடா நட்பு. அப்படியான ஒரு நட்பு பாலான நட்பு. பால் கிணறில் எவ்வளவு பிரயோஜனம் இல்லையோ அப்படி அதை ஒத்ததுதான் அந்த நட்பு. இதுதான் இந்த குறளினுடைய கருத்து. மிகச் சிறப்பு. நிறைய கேட்க வேண்டும் போல் தான் இருக்கின்றது. ஆனால் இது பற்றி நாங்கள் விரிவாக பேசும் ஒரு நேரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வோம், எங்கள் புலம்பெயர் மக்களுக்காகவும் இதை இணைத்துக் கொள்வதற்காக. ஆமாம் ரஹீல் அவர்களே, உங்கள் பக்கமான அந்த கவிதையும் நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். உங்கள் மனதை பாதித்த அந்த கவிதையும் நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக தந்து விடுங்கள். ஆமாம், என் மனதை பாதித்த கவிதைகள் நிறையவே இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு கவிதை சொல்கின்றேன். நிச்சயமாக அந்த கவிதை பெண்களை பற்றிய ஒரு கவிதை. நான் பெண்களை மிக புனிதமாக, மிக பெருமதியானவர்களாக, மிக கண்ணியத்துக்குரியவர்களாக பெண்களை மதிப்பவன். என்னுடைய எழுத்துக்களில் நான் பெண்களை எப்பொழுதும் கொச்சைப்படுத்தியது கிடையாது. மகாவி பாரதி கூட பெண்களை சக்தியாக வழிபாட்டவர். ஆகவே இந்த உலகம் பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு பெண்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியம். மடம், நாணம், பைப்பு, இந்த நான்கும் நாயகத்துக்கு வேண்டுமா என்றுதான் பாரதி பாடினான் இல்லையா? ஆகவே இன்றைய பெண்கள், உங்களை போன்றவர்கள் கடல் கடந்து வந்து சாதிக்கிறார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண்ணாகத்தான் எனக்கு நீங்கள் கூட தெரிகிறீர்கள். அந்த அளவுக்கு பெண்கள் மிக சிறப்பாக போற்றப்படக்கூடியவர்கள். அதனால்தான் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடினார்கள் இல்லையா? மாதராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றெல்லாம் பாடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களை இன்று மதிப்பவர்கள் மிக குறைவு. அந்த அளவுக்கு புனிதமாக மதிப்பவர்கள், போற்றுபவர்கள், துதிப்பவர்கள் மிக குறைவு. பெண்களை எங்கெங்கெல்லாம் மிதிக்க வேண்டுமோ அப்படி மிதிப்பவர்களைத்தான் நாம் கண்கூடாக காண்கின்றோம். வீட்டு சிறையில் பெண்களை வைத்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணினுடைய முதல் சிறை எதுவென்றால் அவளுடைய வீடாகத்தான் இருக்கு. எனக்கும் மகள் இருக்கிறாள், ஒரே ஒரு மகள். நல்ல தமிழ் வளமும் ஆங்கில வளமும் ஆங்கில இலக்கியமும் கலையும் மிக எல்லாம் ஒன்றிணைய பெற்றவள். அதே நேரம் நல்ல பாடகி, மிக தரமான, மிக சிறப்பான பாடகி. இந்திய இசையமைப்பாளர்களாலேயே போற்றப்பட்ட ஒரு பாடகியா இருக்கிறார். சிறுகதைகளும் ஆங்கிலத்தில் நிறைய எழுதி கொண்டிருக்கிறார். சின்ன வயது. இப்பொழுதுதான் இலங்கையில் ஓலெவல் எடுத்து அட்வான்ஸ் படிப்பதற்காக காத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய மனைவியும் ஒரு பெண், என்னுடைய மகளும் ஒரு பெண், நீங்களும் ஒரு பெண், இந்த சூழலை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பெண். ஆகவே அந்த பெண்களை போற்றுவது ஒரு கவிஞரின் கட்டாய கடமை.
பெண்களை போற்றாதவன் உண்மையில் ஒரு கவிஞனாக இருக்க முடியாது. உண்மையான ஒரு கவிஞனாக இருப்பான் என்றால் நிச்சயமாக பெண்களை போற்றித்தான் தீர வேண்டும். வாழ்க்கை சில பெண்களுடைய பாதிப்பு இருந்தாலும் அது இயற்கையான நிகழ்வு. அதற்காக பெண்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள், அவர்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் என்று நாம் தீர்மானம் எடுப்பது அது மடமைத்தனம் இல்லையா? கண்டிப்பாக. எனவே பெண்கள் போற்றப்படக்கூடியவர்களாகவே அவர்களுக்காக நான் எழுதிய ஒரு கவிதையை தான் நான் இப்பொழுது தரப்போகிறேன். சரி. உயர்திணைப்பு என்று தலைப்பு வைத்திருக்கிறேன். உயர்திணைப்பு. பெண் என்று சொல்லிப்பார் பால் சுரக்கும் உன் நரம்புகளில். பெண் என்று சொல்லிப்பார் பால் சுரக்கும் உன் நரம்புகளில். இந்த பூமியின் பார்வை அவள், இந்த பூமியின் பார்வை அவள். பூமி அழுக்கு, பெண் இல்லை என்றால். பெண் இல்லை என்றால் பூமி அழுக்கு. சூரியன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவள் இருக்கும்போது. சூரியன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவள் இருக்கும்போது. தாவரங்களே பசுமை கேட்கும் அவளிடம். தாவரங்களே பசுமை கேட்கும் அவளிடம். அவள் இல்லை என்றால் இங்கே யாருக்கும் உயிரில்லை. அவள் இல்லை என்றால் இங்கே யாருக்கும் உயிரில்லை. உன் வீட்டுக்குள்ளும் நிலா உதிக்கும் பெண்ணுக்கு அன்பு செய்தாள். உன் வீட்டுக்குள்ளும் நிலா உதிக்கும் பெண்ணுக்கு அன்பு செய்தாள். உன்னை விரும்புகிறான் இறைவன் பெண்ணுக்கு நீ புன்னகை கொடுக்கும் போது. உன்னை விரும்புகிறான் இறைவன் பெண்ணுக்கு நீ புன்னகை கொடுக்கும் போது. பெண் கடல் நீ மூழ்கு திரும்புவாய் வைரங்களோடு. பெண் கடல் நீ மூழ்கு திரும்புவாய் வைரங்களோடு. ஒரு பெண்ணை காட்டி சொன்னேன் அன்புக்கு உயிருண்டு என்று. ஒரு பெண்ணை காட்டி சொன்னேன் அன்புக்கு உயிருண்டு என்று. பெண் கடினமான பிரசவத்தை நிகழ்த்துவாள் இலகுவாக. பெண் கடினமான பிரசவத்தை நிகழ்த்துவாள் இலகுவாக. பெண்ணை மதிக்காத ஊரில் பிரார்த்தித்தாலும் பெய்யாது மழை. பெண்ணை மதிக்காத ஊரில் பிரார்த்தித்தாலும் பெய்யாது மழை. பூமி குலுங்குகிறதா பெண் அடைக்கப்பட்டிருக்கிறாள் வீட்டுச் சிறையில். பூமி குலுங்குகிறதா பெண் அடைக்கப்பட்டிருக்கிறாள் வீட்டுச் சிறையில். பெண்ணுக்குள் புகுந்து வெளியேறுவதால் சுத்தம் அடைக்கிறது காற்று கூட. பெண்ணுக்குள் புகுந்து வெளியேறுவதால் சுத்தம் அடைகிறது காற்று கூட. பெண்ணுக்கு கண்ணீர் கொடுத்து விட்டு எத்தனை ஆலயங்களில் நீ வணங்கினாலும் பயனில்லை. பெண்ணுக்கு கண்ணீர் கொடுத்து விட்டு எத்தனை ஆலயங்களில் நீ வணங்கினாலும் பயனில்லை. பெண் ஆலயம் நீ அன்போடு நுழைந்தாள் ஆலயம் அடிமை உனக்கு. பெண் ஆலயம் நீ அன்போடு நுழைந்தால் ஆலயம் அடிமை உனக்கு. உன்னிடம் கொடிய மிருகம் கூட முயலாகிடும் பெண்ணை நீ பாதுகாவல் செய்தால். உன்னிடம் கொடிய மிருகம் கூட முயலாகிடும் பெண்ணை நீ பாதுகாவல் செய்தால். பெண்ணின் கனவை ஒட்டுக்கள் நீ அறிவாய் அன்பின் மொழியை. பெண்ணின் கனவை ஒட்டுக்கள் நீ அறிவாய் அன்பின் மொழியை. பெண்ணை விரும்பாத தேசத்தில் பூப்பதில்லை பூக்கள். பெண்ணை விரும்பாத தேசத்தில் பூப்பதில்லை பூக்கள். பெண் 7ஆம் அறிவு நீ படித்தாள். பெண் 7ஆம் அறிவு நீ படித்தாள். அவள் 8வது சொர்க்கம் நீ அடைந்தாள். அவள் 8வது சொர்க்கம் நீ அடைந்தாள். வண்ணத் தும்பி பயமின்றி அமர முடியும் ஒரு பெண்ணில் மட்டும்தான். வண்ணத் தும்பி பயமின்றி அமர முடியும் ஒரு பெண்ணில் மட்டும்தான். ஆமாம், பெண்ணை உயர்த்தி பேச இதைவிட வேற வரிகளே இல்லை. பெண் என்று சொல்லிப்பார் பால் சுரக்கும் உன் நரம்புகள். இதைவிட எப்படி சொல்ல முடியும்? பெண் என்று சொல்லிப்பார் பால் சுரக்கும் உன் நரம்புகள். பெண் இல்லை என்றேல் பூமி அழுக்கு. அழகான அற்புதமான வரிகளை கோர்த்து ஒரு அழகான கவியை தந்தீர்கள் ராகில் அவர்களே. மிகச் சிறப்பு. வாழ்த்து சொல்லும் தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த நேரத்தில் நான் மிக 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 வாழ்த்திக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பு. அதே நேரம் ராகில் அவர்களே, உங்கள் கவிதைகளில் எனக்கு என் மனதை தொட்ட கவிதையும் இருக்கிறது. மாடு மேய்ந்த எதிர்காலம் என்பதுதான் நீங்கள் அந்த கவிதைக்கு கொடுத்த தலைப்பு. அதையும் நான் எங்கள் நேர்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகின்றேன் உங்கள் அனுமதியோடு. ஒளி மட்டுமல்ல மழை ஒழுகும் குடிசை. எவ்வளவு விரட்டினாலும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் வறுமை. இதயம் முழுவதும் ஒரு கடல் கண்ணீர் என்றாலும் அதற்குள் அமிழ்ந்து விடாமல் நீச்சல் போடுகின்றான் அந்த வியர்வை கடல். அவனுடைய இன்னும் ஒரு சுவாசம் பால் கேட்டு பாடியது தாலாட்டு. அவனுடைய இன்னும் ஒரு சுவாசம் பால் கேட்டு பாடியது தாலாட்டு. அவனுடைய பாத்திரத்தில் காற்று கூட இல்லை. வயிற்றிலோ காற்று மட்டும்தான் ஆட்சி செலுத்தியது. இரவுக்கு இருக்கின்றன நிலா, நட்சத்திரங்கள் இவை இல்லாத இரவு அவனுடைய வாழ்க்கை. போர் துரத்தியது தப்பினான், வறுமை அழைத்தது விழுந்தான். போர் துரத்தியது தப்பினான், வறுமை அழைத்தது விழுந்தான். அவனின் எதிர்காலத்தை சப்பி துப்பி இருந்தது யுத்தம். கரும்பு இனிக்கவில்லை அவனுக்கு, வாழ்க்கை கசப்பானதால். கரும்பு இனிக்கவில்லை அவனுக்கு, வாழ்க்கை கசப்பானதால். வெளியே சுவாசித்தான் சிரமப்பட்டு. வறுமை பயத்தை விட காற்றும் குண்டு போடுமோ என்ற பயம் இன்னும் அவனுக்குள். தேங்காய் பறிக்கணும் முடியுமா? ஒரு தோட்டக்காரனின் வார்த்தை அழைத்தது. வறுமை மரத்தில் இலகுவாக ஏறியவன் சிரமப்பட்டு ஏறினான் தென்னை மரத்தில். ஏறியவன் இறங்கவில்லை. அவனும் தேங்காய் போலானான்.
ஏறியவன் இறங்கவில்லை, அவனும் தேங்காய் போலானான். நீ தேங்காய் பறித்தாய், வறுமை உன்னை பறித்தது. நீ தேங்காய் பறித்தாய், வறுமை பறித்தது உன்னை. ஆமாம், என்ன சொல்வது, ஒன்றுமே சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. என்னென்றால் அவ்வளவு நெஞ்சை தொடும். நீங்கள் சொன்ன மாதிரி மின்சார கவிதை தான், இதெல்லாம் மின்சார கவிதைகள் தான். பாருங்கள், ஒரு இடத்தில் நீங்கள் சொன்னீர்கள், வறுமை மரத்தில் இலகுவாக ஏறியவன் சிரமப்பட்டு ஏறினான் தென்னை மரத்தில். ஆமாம், இங்கு எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. ஏறியவன் இறங்கவில்லை, அவனும் தேங்காய் போலானான். இந்த இடத்தில் நான் நிறைய யோசித்தேன் என்ன நடந்திருக்கும் என்று. ஆனால் அவன் விழுந்திருக்கிறான். அதன் பிறகு வந்த வரியை வாசித்த பிறகுதான் புரிந்து கொண்டேன், தேங்காய் பறித்தாய், வறுமை பறித்தது உன்னை. மிக சிறப்பாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்ப எமது தமிழ் மொழிக்கு கிட்டத்தட்ட 2000 வருட வரலாறு இருக்கிறது இல்லையா? 2000 வருடங்களாக தமிழ் மொழியில் நிறைய இலக்கியங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே தமிழை இன்னும் பழமையாக்க, எமது தமிழ் பழமையான மொழி என்றாலும் இளமையாக இருக்கிறது இல்லையா? அப்படியான மொழியை அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்னும் பழமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எழுத்துக்களை. ஆகவே மொழி இன்னும் புதிதாக ஆக வேண்டும், இன்னும் வளமாக வேண்டும். ஆகவே மொழியை இன்னும் புதிதாக்குவனும் இன்னும் வளமாக்குவனும் தான் மொழிக்கு தேவை. கண்டிப்பா அப்படியான ஒரு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பாரதி சொன்னார், சொல் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவகவிதை, என்னாலும் அழியா மகாகவிதை என்று பாரதி சொன்னார். ஆகவே காலத்துக்கு ஏற்றவர் எல்லாம் மாறிக்கொண்டு போகிறது இல்லையா? மாற்றத்தை தவிர எல்லாம் மாறிக்கொண்டே போகிறது. ஆகவே மொழியும் மாற வேண்டும், இன்னும் புதிதாக வேண்டும், இன்னும் பழமையாக்காமல் இன்னும் புதிதாக வேண்டும். ஆகவே இன்னும் மொழியை நாம் புதிதாக்க அதுக்கு வளமும் செழிப்பும் நீண்ட ஆயுளும் அதுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படியான எழுத்தாளர்கள், அப்படியான இலக்கியவாதிகள், அப்படியான பேனாக்காரர்கள் தான் இன்றைய காலத்தின் தேவை, கட்டாய தேவை. அதனால்தான் இப்படியான வெற்றை நான் எழுதுகின்றேன். நான் அது யோசித்து எழுதுவதில்லை, அது இறைவன் தந்த ஒரு வரம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு கட்டாயம் நான் பல பாடல்களை இயற்றியிருக்கிறேன். என்னுடைய பாடல்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் வானொலி தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாய் வருகின்றன. ஆனால் புதிதாக இயற்றிய ஒரு பாடல் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு அதை தர நான் மிக ஆவலாக இருக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் அதை பெறுவதற்கு மிக ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் அதையும் எங்களோடு செய்து கொள்ளுங்கள். ஆமாம் ராஹில் அவர்களே, அடுத்து உங்கள் பக்கத்தை நாங்கள் தொட்டுக்கொண்டால், நீங்கள் ஒரு வானொலியின் அறிவிப்பாளராக இருக்கின்றீர்கள். அதாவது கிழக்கு மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் பிறை FM இணைந்து செயற்பட்டு வருகின்றீர்கள். இந்த துறை பற்றிய அனுபவங்களையும் எங்களோடு பேசிக் கொள்வீர்களா? ஆமா, நிச்சயமாக. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய கிளைதான், பிராந்திய வானொலி நிலையம்தான் பிறை FM. நல்ல அறிவிப்பாளர்கள், கிழக்கு மண்ணை சேர்ந்த நல்ல வளமுள்ள, நல்ல தமிழ் மொழி உள்ள, குரல் வளம் கொண்ட அறிவிப்பாளர்கள் அங்கு கடமை புரிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிரேஷ்ட ஒரு அறிவிப்பாளராக நான் கடமையாற்றி வருகிறேன். அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி வருகின்றேன். அதே நேரம் லட்சக்கணக்கான நேர்கள் அந்த வானொலியை கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட நாளாந்தம் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நேர்கள் செவி மடுக்கிறார்கள். அதே நேரம் என்னுடைய நிகழ்ச்சிகள் நிறைய அங்கே உள்ளன. சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்கிறேன். கலை இலக்கியவாதிகளை நேர்காணல் தான் அந்த நிகழ்ச்சியின் தாற்பயம். அதே நேரம் வாழ்க்கையில் சாதனை புரிந்தவர்களையும் நான் நேர்காணல் செய்கிறேன். அதே போல 2 1 பாடல்கள் போட்டு அதற்கு ஒரு தலைப்பை கொடுத்து நேர்களை விவாதிக்க வைத்து அதற்கு ஒரு தீர்வை சொல்லி, நானும் நகைச்சுவைகள் சொல்லி, கவிதைகள் சொல்லி சுவாரஸ்யமாக அந்த நிகழ்ச்சியை நகர்த்தி செல்கின்றேன். இதே போல முத்துவிதானம் என்ற ஒரு கலை இலக்கிய நிகழ்ச்சி, சஞ்சிகை நிகழ்ச்சியை செய்கிறேன். அதே நேரம் ஒலிமஞ்சரி என்ற ஒரு நிகழ்ச்சி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நீண்ட கால நிகழ்ச்சியாக இருந்த ஒலிமஞ்சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் பிறை FM சேவையில் வானொலியில் வழங்கி வருகின்றேன். பல லட்சம் நேர்கள், அபிமானத்துக்குரிய நேர்களுக்கு விருப்பமான ஒரு அறிவிப்பாளராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என்னுடைய சில வரி கவிதைகளை சொல்லி பாடல்களை போடும்போது, பாடல்களுக்கு சில விளக்கங்களை நான் சொல்லி பாடல்களை ஒளிபரப்பும் போது அந்த தன்மை நேர்களை மிக மிக ஈர்க்கிறது.
மிக மிக இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்னுடைய குரலோடும் என்னுடைய தமிழோடும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கும் போது மிகவும் விரும்புகிறார்கள், என்னையும் நேசிக்கிறார்கள். அதனால் நாளாந்தம் நேர்களுடைய தொகையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. உண்மையில் திருப்தியாக சந்தோஷமாக இந்த பணி இருக்கிறது. ஆமாம், ஆச்சரியப்படுவதற்கில்லை. கணீர் என்ற குரலும் எழுத்தில் இருக்கின்ற ஆழமான அறிவும் கூட உங்கள் அந்த புகழை இன்னுமே உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா? ராகில் அவர்களே, உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் வானொலி துறையில் இருக்கின்றது. இந்த அனுபவங்களை வைத்து சொல்லுங்கள், இன்றைய வானொலிகளின் நிலை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் இன்று இலங்கையை பொறுத்த அளவில், இலங்கையை மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளை பார்க்கும் போது கூட தனியார் வானொலிகள் நிறையவே காணப்படுகின்றன. இந்த தனியார் வானொலிகள் எல்லாம் உண்மையில் குறித்த இலக்கை அடைகின்றனவா என்று ஒரு நாம் கேள்வியை கேட்டால் அதற்கு உண்மையில் சரியான ஒரு விடையை நாம் சொல்ல முடியாமல் தான் இருக்க வேண்டும். சில வானொலிகளை தவிர தமிழ் வளர்க்கின்ற வானொலிகள் குறைவு. ஏனென்றால் இலங்கையில் அதிகமான தனியார் வானொலிகள் இருக்கின்றன. இந்த வானொலிகள் அவர்கள் பாவிக்கின்ற அந்த தமிழ் உச்சரிப்பே மிக கொச்சையாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, தமிழ் மொழி உயிர்ப்புள்ள மொழி. ஆகவே அந்த தமிழ் மொழிக்கு உயிர்ப்பை உண்டாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் அந்த சொல்லில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றனவோ அத்தனை எழுத்துக்களின் சத்தமும் ஒலிக்கும். அப்படி ஒலித்தால் தான் அந்த மொழிக்கு அந்த சொல்லுக்கு ஆழமும் அழகும் வரும் இல்லையா? கண்டிப்பா. எத்தனை சில பேர் இன்று என்ற சொல்லை இன்று என்று சொல்லுகிறார்கள். ஒன்று என்பதை ஒன்று என்கிறார்கள். அதாவது ரகர ரகர லகர லகர நகர நகர இந்த பேதங்கள் எல்லாம் ஒருமை பன்மை தெரியாது. அதாவது பறவைகள் பறந்தது என்று சொல்லியா, நிகழ்ச்சியை தோத்தளித்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார். ஆகவே அதாவது மொழி என்பது அறிவிப்பாளர்களுடைய ஒரு உயிர். ஆகவே அந்த உயிர் நிலைக்க வேண்டுமாக இருந்தால், அந்த உயிர் இன்னும் சிறப்பாக வேண்டுமாக இருந்தால், அந்த உயிர் நீண்ட ஆயுளோட நகர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அறிவிப்பாளர்கள் தான் உயிர் கொடுக்க வேண்டும் மொழி. ஆகவே இந்த இவர்களுடைய குரலையும் இவர்களுடைய தமிழையும் கேட்டுத்தான் புதிய சந்ததிகள் கேட்கின்றவர்கள் இதுதான் தமிழ் என்று கருதி கொள்கின்ற அன்றைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் அது நடந்து வருகிறது. ஆகவே இதுதான் தமிழ் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே இந்த ஊடகத்தில் பணியாற்றுகின்றவர்கள் நிச்சயமாக தமிழை நிச்சயமாக பேசுவார். அதாவது ஒரு வானொலி நிலையத்தை இயக்குவதற்கு பொருளாதாரமும் வேண்டும். ஆகவே வர்த்தக விளம்பரங்களும் மிக அவசியம். இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். இன்று பிரேயபமில் முதல் தர வர்த்தக விளம்பர அறிவிப்பாளராகவும் நான் இருக்கின்றேன். இந்த விளம்பரதாரர்கள் எல்லாம் உண்மையில் என்னைத்தான் விளம்பரம் செய்ய பணிக்கின்றார்கள். அந்த அளவிற்கு விளம்பரத்துறையிலும் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் விளம்பரத்துறையில் நான் அறிவிப்பு செய்தாலும் தமிழை எந்த அளவிற்கு செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கித்தான் அதை பயன்படுத்துகின்றேன். ஒரு நாளும் விளம்பரத்தில் கூட தமிழை சிதையாமல் இந்த அறிவிப்பாளர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இவர்கள் தொடர்ந்து அறிவிப்பாளர்களாக நிலைக்க வேண்டும், பெரிய புகழ் அடைய வேண்டும் என்றால் இவர்களுக்கு தேடல் இருக்க வேண்டும், வாசிப்பு இருக்க வேண்டும். குண்டிச்சட்டிக்குள் குதிரை ஓடியது போல் கொஞ்சம் அறிவை வைத்துக் கொண்டு சிறிய அளவான தமிழ் மொழியை வைத்துக் கொண்டு குரல் மட்டும் அழகா இருந்தால் போதாது. ஆகவே எல்லாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தேடல் மிக அவசியம். தேடல் இருந்தால் தான் புதிய புதிய விஷயங்களை புதிய புதிய விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களை எடுத்துக்கொண்டால் என்னை நீங்கள் தேடித்தான் பெற்றீர்கள். அது உங்களுடைய தேடலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அப்படித்தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய குரலையும் நான் இன்றுதான் கேட்கிறேன். அழகா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது, வளமான தமிழ் உங்களுடைய. உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுகளும் என்னுடைய வாழ்த்து கைதட்டல்களும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நான் என்னை நீங்கள் பேட்டி எடுக்கிறீர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நானும் பல பல ஆயிரம் நேர்களை பல சமூகத்தில் உள்ளவர்களை எல்லாம் நேர்காணல் செய்திருக்கிறேன். என்றாலும் உங்களுடைய அந்த பல வானொலி அறிவிப்பாளர்களோடு பழகி இருக்கின்றேன். அவர்களுடைய குரலை கேட்டிருக்கின்றேன். என்னிடம் பயிற்சி பெற்ற நிறைய அறிவிப்பாளர்கள் என்று இலங்கை வானொலியில் கடமை புரிகின்றார்கள். ஆகவே அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து சொல்கின்றேன். உங்களுடைய தமிழ் அழகா இருக்கிறது, பலமா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை. மிக்க நன்றிகள். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஒளிபரப்பாளரிடம் இருந்து இந்த வாழ்த்தை பெறுவதற்கு நான் மிக கொடுத்து வைத்திருக்கின்றேன். மிக்க நன்றிகள். ஆமாம், இப்போது நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் தற்கால அறிவிப்பாளர் இடையே உங்களுக்கு ஒரு திருப்தியை காண முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதை விட இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொண்டீர்கள். அதாவது இப்போது தமிழ் வளர்க்கும் வானொலிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கே வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் நான் நினைக்கின்றேன் லண்டன் தமிழ் வானொலி என்கின்ற எங்கள் வானொலியை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இது கிட்டத்தட்ட 14 வருடங்களாக தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதில் பாடல்கள் நம்மவர் பாடல்கள் தான் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் சிறுவர்கள் எழுத வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க வாழ்வியல் ஒரு வானொலியாக இது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த வானொலியின் இயக்குநர் திரு நடா மோகன் அவர்களின் அயராத உழைப்பில் இன்று வரை அது சிறப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது, முழுக்க முழுக்க தமிழோடு இணைந்து. ஆமா, உண்மையில் உங்களுடைய கருத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஒரு நிகழ்வை, ஒரு நேர்காணலை கடல் கடந்த தேசத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக தமிழ் வளர்க்கிறீர்கள் என்ற அந்த நம்பிக்கை வெளிச்சம் எனக்கு இருக்கிறது. உண்மையில் நீங்கள் அதை தெரியப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைந்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேர்காணலின் தொடர்ச்சியை நேர்கள் அடுத்த வாரம் கேட்கலாம்.
இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது கீதாஞ்சலி. இன்றைய கீதாஞ்சலியை சிறப்பாக அலங்கரித்துக் கொடுத்தவர் நீந்தவூரை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் ராஹில் அவர்கள். இந்த நேர்காணலின் தொடர்ச்சியை நேயர்கள் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.